டேவிட்சன். இது வந்து ஹீரோ எக்ஸ்எம்ஆர் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி இது ஹார்லி டேவிட்சன்ரா. அப்போ அதுதான்டா மேவரிக்கு. ஹார்லி டேவிட்சனுக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியாமல் இருக்கார் ஒருத்தர். அண்டு கரிஷ்மா பார்த்தீங்கன்னா கரிஷ்மா ஐயோ லைட்டிங் இருக்கே இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். கரிஷ்மாவோட டிஸ்பிளே அண்டு பாருங்க ப்ரைட்ஸோட கொடுத்துருக்காங்க. அண்டு இங்கிட்ட வந்தீங்கன்னா அதான் அடுத்து வரும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது கிடைக்குது மாவரிக் 450 440. நெக்ஸ்ட்டு இங்கே ஓகே ஹீரோவோட இது. அண்டு இதுக்கு அடுத்து எக்ஸ்யூவி இப்போது மெர்சிடிஸும் இருக்காடா. மெர்சிடிஸ் பார்க்கவே இல்லை. மெர்சிடிஸ் கேம்பே அங்கே இருக்குது. நீங்கள் இன்னும் மெர்சிடிஸ் ஒரு வாட்டி கூட பார்க்கல நீங்கள்? ஆமாம் மெர்சிடிஸ் நான் பார்க்கவே இல்லை. அங்கே போகணும். வாங்க கைஸ் மெர்சிடிஸ் போவோம். மெர்சிடிஸும் பார்க்கல லெக்ஸஸும் பார்க்கல. ஆமாம் லெக்ஸஸ் உள்ளே போகல. அதுக்குள்ள வந்து போய் எடுத்துகிட்டு வந்து உட்காடுறாங்க. அதெல்லாம் விடுவாங்க. பென்ட்லிலலாம் உட்காரணும்டா ரொம்ப வாங்க ப்ரோ ஃபஸ்ட்டு லெக்ஸஸ் முடிச்சிடலாம். அதுக்குள்ளே கூட்டம் கம்மியாக பென்ட்லிலாம் ஃபோட்டோ வேணும் சொல்லிட்டேன். ஓகே 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 கைஸ் இப்போ நீங்கள் ஆடி நம்ம ஓட்டி பார்த்துலாம் அடுத்த வாட்டி. ஓகே லெக்ஸஸ் பக்காவாக இருக்குது. அவர் ஆடியோலாம் மைக் ஆடியோ மைக்லாம் வச்சு அதை கொண்டு வர மறந்துட்டேன்டா. ஆல்சோ ஆகுதுங்களா அதே ஏன்டா கடைசியில் பாதி தூரம் வந்து தானே அவன் நீ தான் அவசரப்படுத்திட்டேன் எங்களை. ஓகே கைஸ் அடுத்து லெக்ஸஸ் அண்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மெர்சிடிஸ் போயிடலாம். மெர்சிடிஸில் எல்லாமே ஸ்போர்ட்ஸ் டைப்பு இங்கே வைக்கல. இ கிளாஸ் தான் வச்சுருக்காங்க. அண்ட் தென் இ கிளாஸும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் பக்காவாக இருக்கா இ கிளாஸ். மெர்சிடிஸில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்களா பிரதர்? மெர்சிடிஸோட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? இந்த மெர்சிடிஸில் நான் எடுக்க மாட்டேன். மெர்சிடிஸா? பீமர் பாய். அண்டு யுவர் இப்போ உங்கள் ஃபோனில் போஸ்ட் எடுங்க. மெர்சிடிஸே இருக்கக்கூடாது உங்கள் ஃபோன் போஸ்ட்டில் காட்டுங்க. ஆமாம் உங்களுக்கு தான் மெர்சிடிஸ் பிடிக்காதுல்ல? ஆமாம். அப்புறம் உங்ககிட்ட எப்படி இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட்டில் மெர்சிடிஸ் இருக்குது? தெரியாதனமாக வந்துச்சு. தெரியாதனமாக விடுங்க. எல்லாரும் கார்பன் ஃபைபர் கொடுக்கும்போது அவனுக்கு விட்டு கொடுக்குறாங்க. அதெல்லாம் விடுங்க. இங்கே பாருங்கள் என்ன வச்சுருக்காங்க. உள்ளே இறங்க நான் ஜூஸ் இல்லை புரியுது ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி. சரி ஜூஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேலி பஸ் கொடுத்து பங்கமாக இருக்குது வண்டி. E220 லுக்ஸ் அவ்வளோதான். அங்கே பாருங்க அது வந்து அண்டு அடுத்தது எம்ஜி இருக்குது. இங்கே ஹுண்டை அடுத்தது எம்ஜி இருக்குது. எம்ஜியோட மினியான் இது. அண்டு இங்கே வந்து ஹுண்டை இருக்குது. ஹுண்டையோட கிரியேட்டா அது ஹைவே கிங் நம்ம கிரியேட்டா இருக்குது. என்னாச்சு காய்ஸ் நம்ம இப்போ லெக்ஸஸ் வந்துருக்கோம். லெக்ஸஸோட இன்டீரியர் வந்து இப்போ திறந்து காட்டுவார். நல்லா இருக்குல்ல? யோ பயங்கரமாக இருக்குங்க. ஒரே நிமிஷம் அப்படி இங்கே பாருங்க. இதோட கம்ஃபர்ட் லெவல்லாம் நல்லா தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது சாஃப்டான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. தொடும் போதே ஒரு லக்ஸரி ஃபீல் வருது. ஆனால் இதெல்லாம் எனக்கு ஒரு டவுட் வருதுங்க. எப்போவுமே லக்ஸரி காரோட எல்லாத்தையும் தொட்டு பார்க்கும்போது ஒரு டவுட் வருது. என்னென்னா நம்ம வீட்டில் இதை வாங்கி வச்சாலும் இப்போ வந்து நம்ம ஃபேமிலியில் வர சின்ன பசங்க வந்து நோண்டுறதுக்குலாம் உடஞ்சிடாது. அது உடஞ்சிடும்ல. அதுக்கு தானே வாங்குறாங்க துட்டு. அதுக்கு தான் வாங்குறாங்க துட்டு. கரெக்டாக பேசுகிறாரு தலைவர். ஓகே இந்த லெக்ஸஸ் பார்ப்போம். ஓகே அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் நீங்கள் 3800 கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஆல்ரெடி. ஓகே வண்டி பக்காவாக இருக்குது. நான் அங்கே உட்காந்து பார்க்கவா? நான் பக்கத்தில் வந்து உட்காடுறேங்க. நானும் இங்கே உட்காந்து பார்த்துருவா ஃபஸ்ட்டு. ஓகே இருங்க இப்போ வந்து நம்ம உட்காந்து பார்ப்போம். நம்ம தலைவர் அந்த வீடியோ எடுப்பார். என்ன ஆன் ஆக மாட்டேங்கி. பார்த்தீங்கன்னா அந்த தொடரும்போது அந்த ப்ரீமியம் இல்லை சத்தியமாக இல்லை எனக்கு இருக்குது. பிளாஸ்டிக்கு வண்டியோட இது எட்டிகாவோட ஸ்டேரிங்லேயே நல்லாயிருக்கும். எனக்கு பிடிக்கலடா. நீ இப்படிலாம் கதை கொடுக்கக்கூடாதுடா. லெக்ஸஸ்னோட தொட்டு பாரு அந்த இது நல்லா இல்லைடா. நீ அப்போ அது ஒழுங்காக பார்க்கல. மாருதி 800ல இந்த திக்னஸில் தான் இருக்கும். உனக்கு அது புரியலடா. இதை தொட்டு பாடுறா. இந்த இடத்துல நீ இப்படி அமுக்கி பார்க்கும்போது உனக்கு அந்த ஃபீல் தெரியும்டா. இல்லைடா பிளாஸ்டிக் மாதிரி தான்டா இருக்குது.
டேய் நான் இப்போ இத்தனை லக்ஸரி காரில் இது தாண்டா இருக்குல்ல எனக்கு பிடிக்காத ஸ்டேரிங் வீல். மாருதி 800ல இவ்வளோ தாண்டா இருக்கும், மெலிசாக இருக்கும். இந்த இடத்துலையும் உனக்கு வந்து அந்த சாஃப்ட் பிளாஸ்டிக் உனக்கு தெரியல. நீ வெளியே வா. இங்கே பாருங்க எவ்வளோ சின்னதாக ஆஃப் ஆகிக்கிட்டே இருக்கு. அது ஸ்க்ரீன் ஆஃப் ஆகும். இது வந்து ஒரு மாதிரி சின்னதாக கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கே பிடிக்கல, சின்னதாக கொடுத்தது. அண்டு இந்த டிஸ்பிளே நல்லா இருக்குங்க. சரி வா. இப்போ இந்த வண்டி லெக்ஸஸ்லேயே வந்து செடான் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுவும் ஸ்டீரிங் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இது ஸ்டீரிங் நல்லா இருக்கு. இதை தொட்டு போடுறேன். இதுக்கும் அதுக்கு வித்தியாசம் இருக்கு போடுறேன். அது ஒரு மாதிரி இல்லையாடா, அதுதான்டா நல்லா இருக்கு. இது வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கு, அது வந்து உனக்கு சாஃப்டாக இருக்கு. புரியுதா? இங்கே பாருங்க, இங்கே ஒரு சின்ன கிளாக் கொடுத்துருக்காங்க. கிளாக் அட்டென்ஷன் டு டீடைல்ஸ் கிளாக் கொடுத்துருக்காங்க. நீ அப்படியே சொல்லு, நீயே சொல்லு. என்னத்த சொல்கிறது, எதை தூக்குனா எது வரும்னே தெரில. ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. சார்ஜரு 2 சார்ஜிங் போட்டுக்கலாம். பேசுகிறா 2 சார்ஜிங் போட்டுக்கலாம். வேறு இங்கே மொட்டை மாடி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்க. மொட்டை மாடி ஓப்பன் ஆகும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோலோட ஆன் ஆஃப் இங்கே கொடுத்துருக்காங்க. அங்கே இது பின்னாடி சிஸ்டம்ஸ் நிறையா இருக்குது, ஓப்பன் பண்ணிருக்கோம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பின்னாடி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓ மை காட், நல்லா இருக்குங்க. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த லக்ஸரி காருன்றது தெரிகிறது. அப்புறம் இங்கே பாருங்கள், லக்ஸரி காருன்னு தெரிகிறதுன்னு சொல்கிறானேன்னு நினைக்காதீங்க. நம்மலாம் யூஸ் பண்ணுறது மாருதி. ஸோ மீன்வைல் இங்கே பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்டு இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வென்டிலேட்டர் சீட்ஸ்ன்னு நினைக்கிறேன். வென்டிலேட்டர் சீட்ஸ் தான், வென்டிலேட்டர் சீட்ஸ் தான்டா இதெல்லாம். ஓகே, அப்போ நான் உட்காந்து போகிறேன். ஓகே வேண்டாம், எனக்கு லெக்ஸஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒழுங்காக மூடலை இல்லை, கனி சொன்னது வந்து ஃபேக்குன்னு நிரூபி. அது வண்டி ஆனில் இருக்கணும். ஸ்பீடாகும் ஸ்லோவாகும்னா அது க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. உனக்கு மூட தெரியல பிரதர். அண்டு அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் இதில்? பென்ட்லி. ஓகே, அகைன் பென்ட்லி பார்க்கலாம். வாங்க பென்ட்லி பார்க்கலாம். பென்ட்லியில் ஆல்ரெடி பார்த்துருக்காங்க. இருக்கிறதுலேயே பிடிக்காத விஷயம் அந்த கண்ணாடியில் கை வைக்கிறது தான். அது பண்ணுறாங்க எல்லாரும். ஆமாம், எப்படி கார் காய்ஸ்க்கு பிடிக்காத ஒரே விஷயம் கண்ணாடியில் கை வைக்கவே கூடாது, க்ளோஸ் பண்ணுறது. ஆமாம், அப்புறம் கண்ணாடி வச்சு க்ளோஸ் பண்ணுறாங்க. இந்த விஷயங்கள் வந்து எவ்ரி ஒன் ஹேட்ஸ். அப்போ அவங்கள ஃபேக் கார் காய்ஸ் சும்மா வந்திருக்காங்க. நம்மளே சும்மா தான் வந்தோம். நம்ம எத்தனை வீடியோ ரீவைண்ட் பண்ணால் தான் தெரியும் நம்ம எத்தனை இதில் கண்ணாடி வச்சு தோணும். அதை வந்து தெரியாமல் கூட பண்ணியிருக்கலாங்க. அது வந்து நம்ம சொல்ல முடியாது. இது உள்ள ஃபேஸ் தெரியுமா? ரைட்லெஸ் குறைச்சா ஏதோ ட்ரை பண்ணுறாரு. இல்லை வரல, அது வந்து ஃபேஸ் தெரியும். அப்புறம் எப்படி ஸ்பீட் கேமரா ஸ்பீட் எடுத்தனா வண்டி ஒரு ஃபோட்டோ எடு, நல்லா தான் இருக்குது. அதாவது எங்களுக்கு விளாக் பண்ண தெரியாத மாதிரி பண்ணுறோன்னு நினைக்கிறேன். அது விளாக் பண்ண தெரியாத பசங்க மாதிரி பண்ணுறோம். இது வந்து புதுசு பார்த்து முன்னாடி கொஞ்சம் அப்படி இப்படின்னு தப்பு இருந்துச்சுன்னா அப்புறம் அடுத்த இதில் சரி பண்ணிடலாம். அப்புறம் இங்கே மஸ்ராட்டி வந்து ஆன் பண்ணுறாங்க. மஸ்ராட்டிக்கு கூட கண்ணாடி தொட்டு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வந்து மோஸ்ட்டாக கண்ணாடி போட்டு இதே மாதிரி தான் இருக்குமா இல்லை வேறு கார்? அதுதான் தெரியல, கேட்கலாமா? கேட்கலாம். நாங்கள் பாரு கார் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம பிஎம்விக்கு போகலாம். பட் அங்கே ஏதோ ஒரு அக்கா வேறு காலையில் சீஃப் கெஸ்ட் வேறு போட்டாங்க. அது தாயில் வச்சுருந்துருக்கேன் உள்ள பேகை. ஓகே, நம்ம பிஎம்பி நம்ம கூடிய சீக்கிரம் போய் உட்காந்து பார்ப்போம். அவங்க வெளியே வந்தால் தானே உட்கார முடியும். ஆமாம், அந்த அக்கா வெளியே வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, அந்த அக்கா வர மாதிரி தெரியல. அந்த அக்கா வர மாதிரி தெரியல, அதனால் நாங்கள் ஆஃப் பண்ணி கண்டினியூ. காய்ஸ், ஈவெண்ட்டில் என்னென்னையோ காமிக்கிறாங்க, ஆனாலும் இவங்க 2 பேரை பாருங்களேன். இங்கேருந்து கூட அந்த அக்காவை பார்க்க உட்காடுறாங்கங்க. எங்களால் முடியலைங்க. நாங்கள் போய்ட்டு ஒரு ரவுண்டே அடிச்சுட்டு வந்துட்டோம். என்ன ப்ரோ இது, என்ன இதெல்லாம்? நாளை பின்ன என்னடா பேசுனீங்க? ஒன்றும் பேசடா. ஐயோ, ஃபேமிலி ஃப்ரெண்ட்லினா
ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி, ஸோ அப்படிலாம் பேசக்கூடாது. ஓகே கைஸ், நாங்கள் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஃபைனலி பிஎம் பாருங்க, இவனும் கிளாஸில் கை வச்சு தான் எடுக்கிறான். கிளாஸில் இங்கே தான் கை வச்சேன். சரி சரி. டிஸ்பிளே ஆன் ஆயிட்டாடா. ஓகே, இதான் டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ். ஃபுல்லி கர்வ் டிஸ்பிளே பக்காவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூவில் அந்த டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அண்டு இது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்படி கப் ஹோல்டர்ஸ் வந்து இங்கே கொடுத்து இங்கே வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஆமாம் 5 சீரிஸ் இல்லை இது 3 சீரிஸ். பையன்டா கேட்கணும் உனக்கு. சார்ஜ் ஏறும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, எடுத்துரு. சார்ஜ் ஆமாம் சார்ஜ் ஏறுதுங்க பார்த்தீங்களா. நீ பேசுறது எனக்கே கேட்கல. சார்ஜ் ஏறும் பாருங்க. அந்த ஸ்டீரிங் வீல் தாங்க எம் பேட்சிங்கோட கொடுத்து பிஎம்டபிள்யூ ஸ்டீரிங் வீல். பிஎம்டபிள்யூன்றது நான் ஃபோட்டோ ஃபைனலி இடத்த விட்டு கிளம்பியாச்சு. அவ்வளோதான், இனி நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். இப்போதைக்கு வந்ததுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக நிறைய கார்ஸ் பார்த்துருக்கோம், நிறைய பைக்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் உள்ளே உட்காந்து அதோட இதெல்லாம் பார்த்துருக்கோம் எப்படி இருக்குன்றது. முன்ன பின்ன உட்காராத காரில் உட்காந்து பார்க்கும்போது ஒரு லக்ஸரி ஃபீல்லாம் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சிச்சு. அண்டு நம்ம காருக்கு வந்தாச்சு. அவ்வளோதான், அப்படியே கிளம்ப வேண்டியது தான். வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கூட அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ண வீடியோஸ் வந்து அதிகமாக வரும். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய் டாடா, see you on next video. Bye.